நகர்மணி நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நெஞ்ச பதபதிக்க வைக்கிற ஒரு சம்பவம். சென்னை திருத்தணி லோக்கல் ட்ரெயின்ல ஒரு ஹிந்திக்காரன ஒரு 4 இளைஞர்கள் அந்த போதையில என்ன பாடுபடுத்தினாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த தவறு நடந்திருக்கு, அதை பத்தி எதுவுமே பேசாம சில வாடகை வாய்கள் வாயை மூடிட்டு இருக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்களும் தான் அதுக்கு உணர்ந்த, அதனால்தான் எங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்கிற இந்த வாடகை வாய்களுக்கு என்ன நீங்க அன்பளிப்பா கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு அந்த பரிசை நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அவர்கள் யார் அப்படின்ட்டு நீங்க மேல பாருங்க. எல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு ஹிந்திக்காரன், அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. ஏங்க நம்ம பெருமைப்படணுங்க. நம்ம தமிழர்கள் நினைச்சோம், நம்ம தமிழ்நாட்டை நினைச்சோம் பெருமைப்படணும். அவன் அவனோட குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சம்பாதிச்சுட்டு போறான். அவனோட குடும்பத்தை அவன் வாழ வைக்கல, அவனுக்கு வேலை கொடுக்குற நம்ம தமிழர்கள் தான் வாழ வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு தான் வாழ வைக்குது. அவன் வேற எந்த நாட்டுக்கும் போலியே, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். அப்ப அவன் குடும்பம் அங்க நிம்மதியா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது காரணம் நம்ம தாங்க. நம்ம பெருமைப்படணுங்க. அவன் ஹிந்திக்காரனும் இங்கிலீஷ்காரனும் அப்புறம் அவன் பொழப்ப தேடி தமிழ்நாட்டுக்கு நம்பிக்கையா வந்திருக்கான். அந்த நம்பிக்கை நம்ம வீண்படுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் அவனுக்கு இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், நம்மளுக்கு தேவையில்லை. அவன் வந்துட்டான், அவ்வளவுதான். வரவைக்கும் சென்னை, வாழ வைக்கும் சென்னை. தயவு செய்து பெருமைப்படுங்க. அவன் யாராவது இருந்துட்டு போட்டோம். அவன் சாப்பிட்றதும் சாப்பாடு தான், நம்ம சாப்பிட்றதும் சாப்பாடு தான். அவன் உடம்புல ஒருதும் ரத்தம் தான், நம்ம உடம்புல ஒருதும் ரத்தம் தான். அவன் சாப்பிடும்போது விக்கில் எடுத்தா தண்ணி தாங்க குடிப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளும். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.